நாளைக்கான ப்ரொமோல பொன்னியோட அப்பாவும் ஜெயா வெளுத்து வாங்கிட்டாங்க. இன்னைக்கு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி திரும்பியும் பார்த்தீங்கன்னா பொன்னி தேடி போகிறேன்னு சொல்கிறாங்க. ஜெயா உடனே நீ எதுக்குடா அவளை தேடி போகணும், அவள் தான் வரமாட்டான்னு முடிவாயிடுச்சு, அவளை தேடி போய் நீ ஏன் கஷ்டப்படுறாங்க. அம்மா ஏமா உங்கள்கிட்ட நான் எத்தனை வாட்டி தான் சொல்கிறேன், திரும்பி திரும்பி அதே சொல்லிட்டுருங்க. பொன்னி என்ன தான் நம்ம மேலே கோவமாக இருந்தாலும் கோச்சிட்டு போனாலும் அவளை அப்படியே விட்டுறதா, என்னவா இருந்தாலும் நான் அவளோட புருஷன், நான் தேடி போய் அவளை கண்டுபிடிச்சி அவள்கிட்ட சமாதானப்படுத்தி அவள் காலில் விழுந்துனாச்சும் திரும்பி இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவேன், அது கண்டிப்பாக நடக்கும். அப்படி எனக்காக வரலனாலும் சிவானியை சொல்லினாச்சும் சிவானிக்காக அவள் கண்டிப்பாக வருவா அப்படிங்கிறாங்க. சிவானியும் ஆமாம்மா நீங்கள் போயிட்டு கண்டிப்பாக பொன்னியத்தையும் அழைச்சிட்டு வாங்க, பொன்னியத்தையே நான் பார்த்து பேசியே ஆகணும் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா கண்டிப்பாக வருவாங்கிறாங்க. ஜெயா உடனே நான் சொல்லிட்டேன், பட்டா தான் தெரிந்தோன்னா என்ன பண்ணுறது, நீ போய் என்னத்தை கூப்பிட்டாலும் அவள் வரமாட்டா, நீ வேணால் பாருங்கிறாங்க. அதை நான் பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் திரும்பி திரும்பி அவள் வரமாட்டா அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் அவளை அழைச்சிட்டு வந்தே தருவேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டாங்க. அப்போ திடீர்னு வீட்டுக்கு வெளியில் ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பொன்னியோட அப்பா வாழத்தாரோட இறங்கி வீட்டு உள்ள வராங்க. வீட்டு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பொன்னி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நம்ம பொன்னியோட அப்பாவை பார்த்துட்டு ஜெயா சக்தி வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்பவுமே அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா பொன்னி இல்லை. இந்த நேரத்துக்கு உள்ள பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக வராத நம்ம பொன்னியோட அப்பா வீட்டுக்கு வந்திருக்காங்க. இது வந்தோடனையும் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க என்னது விசாரிச்சுட்டு எங்கள் பொன்னி இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அவள் இங்கே இல்லை, வீட்டை விட்டே போயிட்டா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஜெயா சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா பொன்னியோட அப்பா கோவத்தில் எதுக்காக இந்த வீட்டை விட்டு போனால், என்ன பிரச்சனையானாலும் பொறுமையாக இருக்கிற பொன்னி இந்த வீட்டை விட்டு போயிருக்காங்கன்னா அப்போ ஏதோ ஒரு அநியாயம் என் பொண்ணுக்கு நடந்திருக்கு, எது என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெயா வெளுத்து வாங்குறாங்க. சக்தியும் சொல்லி பார்த்தீங்கன்னா புரிய வைக்கிறாங்க. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் புரிஞ்சிக்காமல் போயிட்டான், அவள் எங்கே போனால் என்னன்னு தெரியல, நாங்களும் தேடி அலைஞ்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. அவள் இருக்கிற இடம் எனக்கு தெரியுமாப்பில், ஒன்று அந்த இடத்துக்கு தான் போயிருக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொன்னியோட அப்பா பார்த்தீங்கன்னா சக்தி அழைச்சிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு கன்வின்ஸ் பண்ணி பொன்னியை ரிட்டன் வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவாங்களா, என்ன ஏதுன்னு வெயிட் பண்ணி வைப்போம். இந்த எபிசோட பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்னென்ன கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.